வித்யாஸ்ரீ சுப்ரமணியம், தாட் ஃபார் த டே. எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பார்த்துருப்பீங்க, நம்மளோட அப்பாமார்கள் அப்பா எல்லாமே வந்து அப்பா அம்மா மெயினாக அப்பாலாம் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப காமனாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து சின்னதுலேருந்தே இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பர் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் இந்த தேவையில்லாத காலையில் அந்த குப்பையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் அந்த பழக்கமே எனக்கு இல்லாமையே போயிடுச்சு. அப்புறம் பையன் வந்தால் ஆனால் எனக்கு தோணுச்சு, எங்கள் வீட்டுக்காரும் நிறையா பேப்பர்ஸ் படிப்பார். ஸோ எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம பையனை வந்து பேப்பர் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதுலேருந்தே அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும், சின்னதுலேருந்தே நல்லா பேப்பர் படிப்பான். நாளடைவில் என்னாச்சுன்னா, நான் ஒரே ஸ்டாண்ட்லேயே நான் வந்து பேப்பர் பார்க்க மாட்டேன், நியூஸ் பார்க்க மாட்டேன். ஏன்னா பல விஷயங்கள் வந்து தேவையில்லாத குப்பைகள் நான் தலைக்குள்ளே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம இருந்தேன். அப்புறம் நாளடைவில் நம்ம வந்து இப்போ பையன் வளர்ந்துட்டான், வீட்டில் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியாமையே போயிடுச்சு. நிறையா விஷயங்கள் எனக்கு கவனம் செலுத்துறதே இல்லை. நியூஸ் பேப்பருங்கிறது நம்ம வந்து கெட்ட விஷயங்கள் தவிர நல்ல விஷயங்கள் ரொம்பவே இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம ஸ்டேட் பற்றி தெரிஞ்சுக்கணும், எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எத்தனை கண்ட்ரியில் வந்து எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, என்ன நடக்குது, எத்தனை பிளாக் இருக்குது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் கற்றுக்குறோம். இது வந்து நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அதை வந்து மனப்பாடம் பண்ணுறதோட இது வந்து நேச்சுரலாக அந்தந்த ஹேப்பனிங்கோட படிக்கும்போது நமக்கு வந்து தரோவாகும். நம்ம வந்து என்னென்னா ஒரு பேப்பரை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும், அதை தவிர்த்துக்கிட்டு நல்ல விஷயங்கள் மட்டுமே பார்க்க நம்ம இனிமேல் ஆரம்பிக்கணும். நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் உலகத்தில் இருக்க நமக்கு வந்து அறியாமையால் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு எதுவுமே தெரியல, நான் அறியாமல் இருக்கேன், ஐ எம் ஓகே, எனக்கு வந்து லைஃப் செட்டில். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் அதே விஷயத்தை தான் நான் கொண்டு போகிறேன். நான் பேப்பர் படித்தா தானே நான் 4 பேருக்கு பேப்பரை பற்றி பேசுவேன். நான் என்ன பண்ணுவேன், நான் பேப்பரே படிக்கிறதில்ல, ஸோ நான் பேப்பர் பற்றி யார்கிட்டையுமே பேசுறதில்ல. அப்போது நான் வந்து படிக்கலைங்கிற விஷயத்த அடுத்தவங்களும் படிக்கலைங்கும்போது நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன். ஆனால் இது நான் டெய்லி பேப்பர் படித்தேன்னா நான் என்ன பண்ண 4 பேருக்கு வந்து நீங்களும் நான் இதை படித்தேன், நீங்கள் படிச்சிங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை தூண்டுவேன். நான் வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தேன். ஓகே, அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குழந்தைங்களுக்கும் எதுவுமே தெரியாமையே வளர்த்துறோம். அப்போ அவங்களும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளே நம்மளை முட்டாள் ஆக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸ் தெரிஞ்சுக்கணும். கெட்ட நியூஸை விட்டுடலாம், அதை வந்து எப்படி டைல்யூட் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நான் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், எதுவும் படிக்க மாட்டேன்னு பார்க்காதீங்க. இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்க நிறையா விஷயங்களை அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, நிறையா விஷயங்களை வந்து அவேர்னஸோடு இருக்காங்க. ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே.